السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه أجمعين. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما بقدر عظمة ذاتك في كل وقت وحين. أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم: بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. صدق الله العليم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லாம் புகழும் ஏகவல்லோனாம் இறைவன் ஒருவருக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் நம் உயிரை விடவும் மேலான உத்தம நபி, நமக்கெல்லாம் வழிகாட்டியாக வந்த எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலும், அன்னவர்களுடைய வாழ்க்கையை அழகாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅத் தாபியீன்கள், வலிமார்கள், மஷாயிஹ்மார்கள், சாலிஹான முஅமினான நல்லடியார்கள் அனைவர்கள் பேரிலும் உண்டாகட்டுமாக. புனிதமான இந்த இடத்திலே, புனிதமான ஒரு மாதத்திலே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பேரப்பிள்ளைகளாகிய ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அன்னவர்களும் அவர்களுடைய குடும்பத்தார்களுமாகிய அஹ்லு பைத்துகள் ஞாபகப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே, இந்த காலத்திலே, அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பரம்பரையிலே, பேரப்பிள்ளைகளிலே உதித்த முத்துக்களில் ஒரு முத்தாக, உலகமெல்லாம் ஷாதுலியா என்ற பேரு தாங்கிய தரீக்காவை உருவாகுவதற்கு காரணமாக இருந்த அல் குத்துபுல் அக்பர் வல் கௌதுல் அஷ்ஹர் சையதுனா ஷேக் அபுல் ஹசன் அலியுனி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய புனிதமான இந்த மனாத்திப் வைபவத்துக்கு, தமாமுடைய வைபவத்துக்கு அமர்ந்திருக்கக்கூடிய, வந்திருக்கக்கூடிய உலமாக்களே, ஹலீஃபாக்களே, முகத்தம்மார்களே, முன்ஷிதுகளே, இஹ்வான்களே, இந்த கஹட்டோவிட்டை என்ற ஊரிலும் இந்த கஹட்டோவிட்டைக்கு வெளியிலே இருந்து இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அன்பார்ந்த இஹ்வான்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் இது போன்ற நல்ல காரியங்களிலே கலந்து சிறப்பித்து நன்மைகளை அடைந்த நல்லவர்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கியருளட்டுமாக. ஒரு கொஞ்ச நேரம் இன்றைய நாளில் யாரை நாம் ஞாபகப்படுத்துகிறோமோ அவர்கள் குறித்து ஒரு சில தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். சொல்லும் செய்திகள் மூலமாக அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நல்ல பிரயோஜனங்களை தந்தரலட்டுமாக. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நம்மிலே நிறைய பேர்களுக்கு ஒரு சந்தேகம் உண்டு. என்ன சந்தேகம் என்றால், குர்ஆன் என்ற ஒன்று நமக்கு இருக்கிறது, ஹதீது என்ற ஒன்று அரபியிலும் இருக்கிறது, அரபி அல்லாத உலகத்தில் எத்தனை பாசைகள் இருக்கிறதோ அத்தனை பாசைகளிலும் ஹதீதுகள் தொகுக்கப்பட்டு அது மொழிபெயர்க்கப்பட்டு இன்று நம் கைவசங்கள் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நாம் எதற்காக இன்று இந்த அவுலியாக்கள் அல்லது மஷாயிஹ்மார்கள் அல்லது தரீகாக்களுடைய ஷேகுமார்கள் என்று சொல்லக்கூடியவர்களுடைய வழிகாட்டல் நமக்கு ஏன் தேவைப்படுகிறது? குர்ஆனிலே நேரான வழி இருக்கிறது, ஹதீதிலே நேரான தெளிவுகள் சொல்லப்பட்டிருக்கும் போது கூட மனிதர்கள் எதற்காக வேண்டி இந்த தரீகாக்களுடைய மஷாயிஹ்மார்கள் சொன்ன வழியில் நடக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி நம்மிலே அன்றைய காலங்களில் குறைவாக இருந்தாலும் இன்றைய காலங்களில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறது என்று கூட சொல்லலாம். ஒன்றை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் மனிதனை எவ்வாறு படைத்திருக்கிறான் என்பதை யோசிக்க வேண்டும். மனிதன் என்பவன் எவ்வாறு பட்டவன் தெரியுமா? அவனுக்கு அவ்வப்போது அவனை திசை திருப்பக்கூடிய அல்லது தவறான வழிகளில் செல்லாமல் அவனை நேரான வழிக்குள் கொண்டு வர
வீண் விளையாட்டுகளில் ஈடுபடாமல், மோசமான காரியங்களில் ஈடுபடாமல் அவனை நேர்கோட்டுக்குள் கொண்டு வருவதற்கு நிச்சயமாக ஞாபகமூட்டல் என்ற ஒன்று தேவைப்படுகிறது. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். முஃமின்களுக்கு நீங்கள் எப்பவுமே ஞாபகப்படுத்திக் கொண்டே இருங்கள். ஏன் அது முஃமின்களுக்கு அது பிரயோஜனம் தரும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மனிதர்களை பொறுத்தவரை போன ஜும்மாவில் தொழுகையை பற்றி சொன்னாங்க, திக்ரை பற்றி சொன்னாங்க, ஸலவாத்தை பற்றி சொன்னாங்க. அதில் தக்வாவை கொண்டு வசியத்து செஞ்சாங்க. திரும்பவும் தக்வாவை கொண்டு வசியத்தா? போன மாதம் தானே அதை பற்றி சொன்னாங்க, இந்த மாதம் சொல்லணுமா? போன கிழமையும் சொன்னாங்க, நேற்று நைட்டும் சொன்னாங்க, இன்றைக்கு நைட்டும் சொல்லணுமா? அல்லாஹ் சொல்கிறான் என்ன தெரியுமா? முஃமின்களுக்கு நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருங்க. இல்லாட்டி என்ன நடப்பாங்க? மனிதர்கள் மறந்து போய் விடுவார்கள். அல்லது மனிதர்களை பொறுத்தவரை இந்த ஞாபகமூட்டல் என்பது முஃமின்களுக்கு பிரயோஜனம் தரும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே மனிதர்களை பொறுத்தவரை 5 நேரம் தொழுது கொண்டு நீ உண்ட பாட்டில் இரியண்டா இருக்க மாட்டான். 5 நேரம் தொழுது கொண்டு நீ பொறாமப்படாம இரியண்டா இருக்க மாட்டான். 5 நேரம் நீ தொழுது கொண்டு நீ ஹராத்தை செய்யாம இரியண்டா இருக்க மாட்டான். ஹராமான ஒரு காரியம் நடக்கிறது என்றால் அந்த காரியத்தை விட்டும் திசை திருப்ப வேறு வழி தேவைப்படுகிறது. இப்ப அந்த இடத்துல எல்லாரும் உட்கார்ந்து புறம் பேசி கொண்டிருக்கிறான்னு உதாரணமா வைங்களேன். நல்ல சூனா போகுது, நல்ல கதையோண்டு போகுது, ஊர்ல ஒரு பிரச்சனையை பத்தி பேசி கொண்டு இருக்கிறாங்கன்னு அந்த பக்கம் போகாதீங்க, அந்த பக்கம் ஹராமான காரியம் நடக்குது என்றா போகத்தான் செய்வாங்க. இன்ட்ரெஸ்டா போவாங்க. போக வானமெண்டா தான் இன்ட்ரெஸ்டா போவாங்க. பள்ளிகள்ல அமைதியா இருங்க அமைதியா இருங்கன்னு சொல்லி பாருங்க, சத்தம் கூடும். சத்தம் போடாதீங்க, இங்க யாரும் சத்தம் போடக்கூடாதுன்னு சொல்லி பாருங்க, அது 7-8 பேர் சேர்ந்து கத்தி அதுவே பெரிய சத்தமாக மாறி பெரிய சபையை குழம்பி போயிடும். அங்க போக வானாமண்டா போவாங்க. அதுதான் மனிதன். மனிதன் அப்படிதான் இருக்கிறான். இப்ப என்ன தெரியுமா செய்யணும்? அங்க போகாம இருக்கிறதுக்குரிய வழி என்ன தெரியுமா? அவங்கள அந்த இடத்துல இருந்து திசை திருப்புறதுக்கு நாங்க இங்க ஏதாவது வச்சுக்கொள்ளணும். பழைய காலங்களில் பெரிய ஆலிம்கள் குத்துபா பயான் பண்ணுவாங்களாம். இரவு நேரத்தில் பண்ணும்போது என்ன செய்வோம்? கையில் ஒரு பேக் நிறைய டோப்பி, அந்த காலத்தில் டோப்பி இருக்குமே, அதை வச்சு கொள்வாங்களாம். சின்ன பிள்ளைகளுக்கு சத்தம் போட வேணாம், ஓடி திரிய வேணாம்ன்றது கேட்க மாட்டாங்க. யார் இங்க வந்து அமைதியா உட்கார்றோ அவனுக்கு ஒவ்வொரு டோப்பி முடிய முடிய ஒவ்வொரு டோப்பி தருவேன்னு சொல்லுவாங்க. அவன் பேசாம உட்கார்ந்துட்டு இருப்பான், பயான் அமைதியா இருக்குமா. ஏன்னா அவனை அமைதியா இருப்பா, சின்ன பிள்ளைகள் கூத்துடக்கூடாது, கூத்தாடக்கூடாது, சத்தம் போட கூடாதுன்னா அதை கேட்டீங்க சத்தம் போடுவான். இது சின்ன பிள்ளைகள் மாத்திரமல்ல, பெரியவர்கள் முதியவர்கள் எல்லாருமே அப்படித்தான். மனிதர்கள் என்பவர்கள் எப்பொழுதுமே நீ 5 நேரம் தொழுது கொண்டு ஹராத்தை செய்யாம பொறாமப்படாம தக்வா உள்ளவனாக இருந்து கொண்டா இருக்க மாட்டாங்க. மனிதன் என்பவன் ஓய்வு நேரங்கள்ல அவனுடைய தேவைகளுக்காக வேண்டி அவனுடைய சிந்தனைகள் மாறுபடும் போது இன்னும் ஒன்றின் பக்கம் தேவை காண்பான். இந்த காலத்துல பாட்டு கேட்கிறவங்க கூட தெரியுமா? பாட்டு கேட்கிறவங்க நல்லா கூட. யாராவது ஹேண்ட்ஸ் ஃப்ரீயை காலில் அடிச்சுட்டு போறான்னு கொஞ்சம் பேர் காலத்து கேட்டு பாருங்க, பாட்டு தான் போகும். பஸ்ஸில் ஒருத்தன் உட்காந்து பஸ் 3 மணி நேரம் பயணம் போகுதுன்னா அவன் ஹேண்ட் ஃப்ரீ அடிச்சிருக்கிறான்னா நீங்க நினைக்காதீங்க ஏதோ கிராத்து கேட்கிறான் போலன்னு நினைக்காதீங்க. அது யாராக இருந்தாலும் எல்லாரும் என்ன செய்வாங்க? பாட்டை தான் கேட்டுவாங்க. பாட்டை கேட்காது ஹராம், மியூசிக் ஹராம் அப்படி சொல்லி பாருங்க, கேட்காது. அந்த காலத்தில் அதுக்கு என்ன தெரியுமா? கசீதாக்களை படிப்பாங்க, இஸ்லாமிய கசீதாக்களை படிப்பாங்க. எல்லா தரீகாக்களுடைய மஷாயிகுமார்களும் அல்லாவின் பக்கம் இன்பம் வர, அல்லாஹ்வுடைய ரசூலின் பக்கம் இன்பம் வர கசீதாக்களை இயற்றி வச்சாங்க. ஏன் தெரியுமா? உன்னை ஹராமான மியூசிக்கை விட்டு பாதுகாப்பதற்காக. இது தரீக தெரியுமா? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் உங்களை எப்படி பிடிக்கணும் என்றது அவங்களுக்கு தெரியும், உங்களை எப்படி நேரான வழிக்கு கொண்டு வரணும் என்றது அவங்களுக்கு தெரியும். எனவே அதனாலதான் பார்க்கலாம், இந்த தரீகாக்கள்ல நிறைய பார்க்கும்போது கசீதாக்கள் இருக்கும். கசீதாக்கள் இருந்தா அப்ப பாட்டின் பக்கம் ஆசை இல்லை, இந்த கசீதாக்களை பக்கம் அதை கேட்கணும் என்ற இன்பம் இருக்குது. பாட்டை கேட்காதே, மியூசிக் ஹராம் அப்படி சொல்லி பாருங்க, அவங்க அதை விட்டா எனக்கு என்ன வழி இருக்குது?
சில தரீகாக்கள்ல இந்த ரபான் அடிக்கிறது ரிஃபாஇய்யா தரீகால ரபான் அடிப்பாங்க. ரபான்ன்றது இஸ்லாத்துல ஹலால். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு மியூசிக்குகள்ல ஹலாலாக்கின ரபான் மட்டும்தான். ரபான்னா ஒரு பக்கம் ஓபன் ஃபுல்லா திறந்து இருக்கும், மத்த பக்கம் அடைச்சிருக்கும். இதுதான் ரபான்ன்றது. இது இஸ்லாத்துல ஹலால். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு முன்னால ஒரு பெண்மணி வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், மக்காவை நீங்கள் வெற்றி கொண்டால் உங்களை உட்கார வச்சு ரபான் அடிக்கணும்னு நான் நேர்ச்சை வச்சிருக்கிறேன். நாங்க நேர்ச்சை நதிரு ஸல்லல்லாஹு என்ன சொல்லணும், இதெல்லாம் தூக்கி வீசிருமா, தேவையில்லாத வேலை என்று சொல்லணுமே. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது, நீ உன்னுடைய நேர்ச்சையை நிறைவேற்ற நான் இங்க உட்கார்ந்து இருப்பேன்டாமா. நாயகம் ஸல்லல்லாஹு, நான் இங்க தான் இருப்பேன். அப்ப என்ன இஸ்லாத்தில் ஹலாலாக்கப்பட்ட மியூசிக் என்ன? இந்த ரபான். அதனால தான் இந்த பழைய காலத்துல இந்த மியூசிக்குகள் பாட்டுகளை விட்டு மக்களை ஓரமாக்குறதுக்காக வேண்டி கசீதாக்களை படிச்சு ரபானுகள் அடிப்பாங்க. இப்ப என்ன நடக்குது தெரியுமா? அல்லாஹ்வுடைய ஞாபகம் வருது, அல்லாஹ்வுடைய தூதருடைய ஞாபகம் வருது, இஸ்லாமிய போர்கள் ஞாபகம் வருகிறது, சஹாபிகள் ஞாபகம் வருகிறது. இங்க சும்மா படிச்சு கொண்டிருந்தாலும் கொஞ்சம் சோம்பரையா தான் இருக்குது. ரபான அடிச்சு படிக்கும் போது கொஞ்சம் இன்பமாக இருக்கிறது. இப்ப 4 மணி நேரம் ரபானுடன் இந்த கசீதா போகும்போது 4 மணி நேரம் ஒரு மனிதனை ஹராமான பாட்டை விட்டும் தடுக்கலாம். இதைத்தான் நாங்க யோசிக்கணும். இப்ப நீங்க விளங்கிக்கோங்க, என்ன தெரியுமா? இது போல மனுஷனுக்கு எந்த நேரமும் அவனை திசை திருப்புறதுக்கு ஏதாவது வழி இருக்குது என்று சொல்வது போலதான் மனுஷனுக்கு கண்டிப்பாக ஞாபகமூட்டக்கூடிய ஒருத்தர் தேவைப்படுறாங்க. எனக்கு ஒரு உஸ்தாது தேவை, உங்களுக்கு ஒரு உஸ்தாது தேவை, உங்களுக்கு ஒரு முஅல்லிம் தேவை, உங்களுக்கு ஒரு ஷைഖ் தேவைப்படுகிறார். இல்லைன்னா அவுத்துட்ட மாதிரி இருக்கும். அவுத்துட்ட மாதிரி என்றா என்னன்னு தெரிந்தானே? ஒரு ஷைഖுடைய வழிகாட்டல் நமக்கு தேவைப்படுகிறது. அது எந்த தரீகாவாக இருந்தாலும் சரி, ஷாதுலியாவாக இருந்தாலும், காதிரியாவாக இருந்தாலும், ரிஃபாஇயாக இருந்தாலும், நக்ஷபந்தியாக இருந்தாலும், எல்லாத்துக்கும் என்ன தெரியுமா தேவைப்படுது? இவனை தப்பான வழிக்கு போகாம சில பேர் அட்வைஸ் கேட்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, எங்களுக்கெல்லாம் அப்படி ஷேகுமார்கள சொல்லுகளை கேட்டுக்கொண்டு நிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ உங்களுக்கு ஏதாவது ஐடியா எடுக்கிறேன்டா, எங்கள்கிட்ட பெரிய ஆலிம் ஒன்றிக்கிறார், அவர்கிட்ட நான் கேட்டுக்கொள்றேன். அதுதாங்க நாங்களும் செய்யறோம், அதுதான் நாங்களும் செய்யறோம். நீங்க ஒரு ஆலிம்கிட்ட கேட்கிற மாதிரி நாங்க ஆலிம்களை விட சிறந்த மஷாயிகுமார்கள்ட்ட கேட்கிறோம், அவங்கள்ட்ட கேட்டு அட்வைஸ் எடுக்கிறோம். இஸ்லாம் என்பது அவ்வாறு நீங்க நினைக்கிறாதீங்க. ஒருத்தர் புதுசா இஸ்லாத்து இன்றைக்கு ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வரான்னு களிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வராரு. அவர் நீங்க என்னங்க உங்களுக்கு தமிழ் தெரியுமா? ஆமா தமிழ் தெரியும். இந்தாங்க குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பு, இந்தாங்க ஹதீஸ், புகாரி, முஸ்லிம், நசாயி, திருமிதி எல்லாத்தரும் மொழிபெயர்ப்பும். அவரை ரூம்ல அடைச்சிட்டு 4 நாளை பூரா அவரை திறந்து பாருங்க, கண்டிப்பா அவன் என்ன லெவல்ல வருவானே தெரியாது. எந்த லெவல்ல அவன் தொழுகையை பத்தி குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்குது, ருக்கு செய்யறது சுஜூத் செய்யறது எப்படின்னு சொல்லிட்டு எதுல சொல்லப்பட்டிருக்குது, ஹதீஸ்ல தெளிவாக இருக்குது என்று சொன்னால், இப்ப அவன் எல்லா புத்தகத்தையும் 4 நாள் வாசிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியே வந்தா பரிபூரணமாக முஸ்லிமாக வெளியே வந்தான் என்று சொல்ல முடியாது. அவனால் அது முடியாது என்றுதான் உண்மை. என்னண்டா, அவனுக்கு சொல்லிக் கொடுக்கும் ஒரு ஆசிரியர் தேவை, சொல்லிக் கொடுக்கும் முஅல்லிம் தேவை, சொல்லிக் கொடுக்கும் உஸ்தாது தேவை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹியை கொண்டு வந்து மக்களுக்கு முன்னால இருந்து கொண்டு, மக்கா காபிர்களுக்கு முன்னால, இதோ நான் ஜிப்ரீல் வந்திருக்கிறேன், குர்ஆன் இருக்கிறது, இதோ எடுத்துக்கொள்ளுங்கள்னு சொல்லி இருக்கலாமே. எதுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் போதிக்கிறாங்க, இப்படி தொழுங்க, சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் தொழுகிற மாதிரி தொழுங்கோ, ஹுது அன்னி மனாசிக்கக்கும், உங்களோட ஹஜ்ஜுடைய அமல்களை என்கிட்ட இருந்து எடுத்துக்கோங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் ஒரு மனிதருடைய உருவத்தில் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கிட்ட உட்கார்ந்து, புகாரில வரும், ஒரு ஆசிரியர்கிட்ட மாணவர் எப்படி படிக்கணும் என்ற ஒரு கிளாஸ் எப்படி நடக்கணும் என்றதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லி காட்டிட்டு போனா. இப்படித்தான் செய்யணும். ஏன் காரணம் தெரியுமா? முஅல்லிம் இல்லாமல், உஸ்தாது இல்லாமல், ஒரு ஷைഖ் இல்லாமல், ஒரு ஷைഖுடைய வழிகாட்டல் இல்லாம இருந்தா நீங்க நினைச்சதெல்லாம் செய்வீங்க, நினைச்சதெல்லாம் நடக்கும். எப்ப எங்களுக்கு ஒரு ஷைഖுடைய பிடி, ஷைഖுடைய வழிகாட்டல் நமக்கு இருக்கும் போது நிச்சயமாக நாம் வழி தவறி போக மாட்டோம், மோசமான வழிகளில் இருக்க மாட்டோம். இப்ப பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க சொன்னாங்க, நான் உங்களுக்கு 2 விஷயத்தை விட்டுட்டு போறேன், சஹீஹான ஹதீஸ் இது, 2 விஷயத்தை விட்டுட்டு போறேன், இதை பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் நீங்க வழி தவற மாட்டீங்க. ஒன்று என்ன தெரியுமா? குர்ஆன்.
ரெண்டாவது என்ன தெரியுமா, என் குடும்பத்தை நான் விட்டுட்டு போறேன் என்றாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குடும்பம் என்ன, அஹ்லுல் பைத்துகள், சையதுமார்கள். சாதா சஹீஹான ஹதீஸ், நான் பள்ளிக்குள்ள உட்கார்ந்து சொல்றேன், ஆதாரபூர்வமான ஹதீஸ் இது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, குர்ஆனுக்கு விளக்கம் ஹதீஸ். இந்த குர்ஆனுடைய ஹதீஸுடைய விளக்கங்களை தெளிவாக தருவதற்கு, நல்ல முறையில் தருவதற்கு, நீதமாக தருவதற்கு ஏண்ட குடும்பம் உங்களுக்கு தேவைப்படுது. எவர்கள் இந்த குடும்பத்தை பிடிச்சி குர்ஆனையும் ஹதீஸையும் தேடி செல்கிறார்களோ, குர்ஆன் ஹதீஸுடைய விளக்கத்தை பெருமானாருடைய குடும்பத்துடைய வழியில நீங்க தேடி போறீங்களோ, நீங்க வழி தவறி போக மாட்டீங்க. முஹையீத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம். அபுல் ஹசன் அலியுனி ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய குடும்பம். ஹாஜா முஈனுத்தீன் சிஸ்தி அல் அஜ்மீரி ரலியல்லாஹு அன்ஹு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய குடும்பம். அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு அன்ஹு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய குடும்பம். இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குர்ஆனையும் என் குடும்பத்தை நீங்க பட்டி பிடிச்சு கொள்ளுங்க, நீங்க வழி தவற மாட்டீங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏண்ட குடும்பம் என்பது எவ்வாறு தெரியுமா, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கப்பலை போல. தூஃபான் வெள்ளம் வரும்போது எவர்கள் அந்த கப்பலில் ஏறினார்களோ அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். எவங்க கீழால இருந்தாங்களோ தண்ணீர் அவர்களை அடித்து கொண்டு போனது. அதுபோலதான் மறுமை நாள் வரைக்கும் என்னுடைய குடும்பத்துடைய, அஹ்லுல் பைத்துகளுடைய, சய்யிதுமார்களுடைய, சாதாத்துமார்களுடைய வழித்தோண்டல்கள் அல்லது அவர்களிடத்தில் பையத்து பெற்ற மசாயிகுமார்களுடைய கையை பிடிச்சு கொண்டு யாரு போறாங்களோ அவங்க ஒருபோதும் வழி தவற மாட்டாங்க. எனவேதான் நாங்க விளங்கிக் கொள்ளணும், எங்களுக்கு எப்பவுமே ஞாபகமூட்ட, ஏதாவது சொல்லித்தர எங்களுக்கு ஒரு ஷைഖ் தேவை. அந்த ஷைഖ் ஷாதுலி நாயகத்துடைய வழியில வந்தால் அவர் ஷாதுலியா தரீகாவை ஃபாலோ பண்ணி கொண்டு இருப்பார். முஹையீத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வழியில வரக்கூடியவர்கள் மூலமாக அந்த ஷைഖ் இருந்தால் அவர் காதிரியாவாக இருப்பார். அந்த காதிரியாவிலே அரூசியா, பாதிபியா, அதே போல நபவியா என்று பல கிளைகள் காணப்படுகிறது. எல்லாமே ஒரே பிடிகயிறு முஹையீத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட இருக்கும். அதில் உள்ள ஒரு பெரிய ஷைഖின் மூலமாக உலகமெல்லாம் செய்யப்பட்ட ஒரு பாபெரும் சேவையின் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு தரீகா தான் ஷாதுலியா தரீகா. சையதுனா ஷேக் அபுல் ஹசன் அலியுனி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மொரோக்கோ நாட்டு பகுதியிலே அவர்கள் பிறந்திருந்தாலும் உலகத்தில் இன்றைக்கு அவர்களுடைய தரீகா நுழையாத நாடே இல்லை. எங்கட நாட்டுல கிட்டத்தட்ட 72 ஊர்கள்ல ஷாதுலியா தரீகா உடைய விஜயம் இருந்திருக்கிறது. தரீகாவுடைய இஹ்வான்கள் இருந்திருக்கிறார். நூற்றுக்கணக்கான ஜாவியாக்கள் இந்த நாட்டிலே இருக்கிறது. இப்ப அபுல் ஹசன் ஷாதுலி இமாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எங்கட நாட்டுக்கு வரல. அந்த ஷாதுலி நாயகத்துடைய முரீதுகள் மூலமாக, அவர்களிடத்தில் பையத்து பெற்ற ஹலீஃபாக்கள் மூலமாக உலகமெல்லாம் இந்த தரீகா பரப்பப்பட்டு என்ன வேலை தெரியுமா, மனுஷனை மோசமான வழிக்கு போகாம நல்ல வழியில் அவனுக்கு வச்சு கொண்டு அவன் உள்ளத்தை சுத்தமாக்கி நல்லவனாக நீ இரு, அல்லாஹ்விடத்தில் சிறந்தவனாக நீ மாற வேண்டும் என்பதற்காக அவங்க எங்கள்கிட்ட வந்து எங்களுக்காக வேண்டி செஞ்ச ஹிதுமத்துகள் மூலமாக நாங்க எவ்வளோ நாளும் பாதுகாக்கப்பட்டு நல்லவர்களாக இருக்கிறோம் என்றா அது அவங்க சேவை, செஞ்ச சேவை. இப்ப நாங்க விளங்கிக் கொள்ளணும் என்ன தெரியுமா, ஆணிவேர் இந்த தரீகத்துடைய அடிப்படை எங்கிருந்து உருவாகிறது, அபுல் ஹசன் அலியுனி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் மூலமாக உருவாகிறது என்றால் அவர்களை ஞாபகப்படுத்துவது நம் கடமை, அவர்களுக்கு நன்றி செலுத்துவது நம் கடமை. உலகத்தில் நீங்க விளங்கிக் கொள்ளணும், இந்த மஷாயிகுமார்கள் இந்த ஷாதுலியா தரீகாவாக அல்லது காதுரியா தரீகாவா எந்த தரீகாவாக இருந்தாலும் அந்த தரீகாக்களுடைய மஷாயிகுமார்கள் செஞ்ச வேலை இருக்கிறது, அவங்களுக்கு லாபத்துக்காக பேரை தேடிக்கொள்ளணும், புகழ தேடிக்கொள்ளணும் என்றதில்ல. அவங்க அல்லாஹ்விடத்தில் இறை நேசத்தை பெற்ற அவுலியாக்கள், அவங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் வெற்றி இருக்கிறது, அதுல சந்தேகமே கிடையாது. குர்ஆன் சொல்லுகிறது. அவங்க பார்த்தாங்க என்ன தெரியுமா, நான் சொர்க்கம் போறேன்னா நான் மட்டும் போறேன் அர்த்தம் இல்ல, இந்த மக்களை நல்வழிக்கு கொண்டு வரணும், நல்ல வழியில எடுக்கணும், மட்டுமல்லாது காபிராக இருந்தா அவரை இஸ்லாத்துக்கு எடுக்கணும், அதுதான் அவங்களோட வேலை. தரீகாக்களுடைய மஷாயிகுமார்கள் மூலமாக இஸ்லாத்துக்கு வந்தவங்க எவ்வளவு பேர் தெரியுமா, இஸ்லாத்துக்கு வந்தவங்க
இந்தியாவிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹாஜா முஈனுத்தீன் சிஸ்தி அல்-அஜ்மீரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் மூலமாக இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் மாத்திரம் எவ்வளவு பேர்கள் தெரியுமா? லட்சக்கணக்கான பேர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க கையை பிடிச்சி இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க என்ன தெரியுமா செய்வாங்க? மக்களுக்கு மத்தியில போவாங்க. அவன் காபிராக இருந்தா இஸ்லாத்துக்குள்ள எடுப்பாங்க, கெட்ட கொள்கையுடையவனாக இருந்தால் நல்ல கொள்கைக்குள்ள எடுப்பாங்க. ஷியாக்காரனாக, ஹாரிஜியாக, முஅத்தஸிலியாக அல்லது வஹாபியாக எந்த கொள்கைவாதியாக இருந்தாலும் அவனை என்ன செய்வாங்க? சுன்னத்து வல் ஜமாத்துக்குள்ள எடுப்பாங்க. சுன்னத்து வல் ஜமாத்துக்குள்ள உள்ளவங்கள்ட்ட கெட்ட குணம் இருந்தா, நல்ல குணம் இல்ல அவன்டா, அவன் உள்ளத்தை சுத்தமாக்குவாங்க. எவ்வளவு பெரிய சேவை! காபிர இஸ்லாத்துக்குள்ள எடுப்பாங்க, கெட்ட கொள்கைக்காரன் சுன்னத்து வல் ஜமாத்துக்குள்ள எடுப்பாங்க. அதே நேரத்தில் சுன்னத்து வல் ஜமாத்தில் உள்ளவங்கள உள்ளங்கள்ல கெட்ட எண்ணங்கள், குரோதங்கள், ஹசதுகள் இது போன்ற ஏதாவது இருந்தா அதை சுத்தப்படுத்தி நல்ல முஃமின்களாக மாறுவாங்க. எந்த அளவுக்கு தெரியுமா? அவர்களிடத்தில் பாடம் படித்தவர்கள் விலாயத்து பெற்றவர்களாக மாறி இருக்கிறார்கள். சையதுனா ஷேக் அபுல் ஹசன் அலி பின் ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய முதலாவது கலீஃபா அபுல் அப்பாஸுல் முர்சி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எவ்வளவு பெரியவர்களாக ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய முதலாவது கலீஃபாவே பெரும் கராமத்து பெற்ற குத்துபாக மாறினார். எங்க நாட்டுக்கும் ஷாதுலியா தரீகாவுடைய மஷாயிஹ்மார்களுடைய நிறைய விஜயம் இருந்திருக்கிறது. அதிலே விசேஷமாக சையதுனா ஷேக் முஹம்மதுல் ஃபாஸி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை கண்ணால கண்டவங்க இன்னும் ஹயாத்தோடு இருக்கிறாங்க. இந்த நாட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாத காலத்துக்கு மேலாக கொழும்பிலே அவர்கள் தங்கி இருந்திருக்கிறாரு. கண்ணால கண்டவங்க சொல்றாங்க, சுபஹானல்லாஹ், அவர்களை பார்க்கிறதே ஒரு பாக்கியமாக நினைத்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் அவங்களை கண்டவங்க இன்னும் அந்த இன்பத்தில் லயித்து போய் சொல்கிறார்கள், அவர்கள் மூலமாக கண்ட கராமாத்துகள், அவர்கள் இங்க வந்த நேரத்தில் மக்களிடத்தில் பழகிய விதங்கள், மக்களுக்கு செய்த போதனைகள், எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள், எவ்வளவு தியாகம் கொண்டார்கள். கண்ணால் நிறைய பேர்கள் அவங்களோட கராமத்தை கண்டு இங்க ஹயாத்தோடு இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் இது ஷாதுலியா தரீகாவுடைய மஷாயிஹ்மார்கள் சையதுனா முஹம்மதுல் ஃபாஸி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் மூலமாக கண்ணால கண்டவர்கள். எனவே இது போன்ற மஷாயிஹ்மார்களுடைய வழிகாட்டல் மூலமாக நாங்க போகும்போது ஒருபோதும் நாங்க வழி தவறி போக மாட்டோம். அதனால தான் இந்த தஸவுஃபுடைய சூஃபிசம் தரீகா என்ற வழி தேவைப்படுகிறது. சமீபத்தில் ஒரு ஆளை சந்திச்சதோட நிறைய பேர் கேட்குற இந்த தரீகா எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்கல்ல. ஒரு ஆளை சந்தித்தேன். அவர் அரசாங்கத்தில் முக்கியமான ஒரு போஸ்டில் இருக்கிறார். அவர் சும்மா சந்திச்சேன் பேசிட்டு இருக்கும்போது என் பேரை கேட்டார். நான் சொன்னேன் என் பேர் இதுதான் அப்படின்னு சொன்னேன். என் வாப்பட பேர் என்ன அப்படின்னு. அப்போ சூஃபி என்று வருது. அப்போ கேட்டாங்க, அப்போ நீங்கள் சூஃபி முஸ்லீமா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் வாப்பட பேரே சூஃபி தாங்க அப்படின்னு. அது பேர் அப்படி என்ன. அப்போ இந்த மார்க்கத்துடைய உங்களோட மார்க்கத்துடைய விஷயமெல்லாம் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னா. அப்போ நான் என்ன சொல்லுங்களேன் அப்படின்னு. பசந்தா சொல்றாரு. அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு மேறாரு. இப்போ இந்த நாட்டுடைய சிச்சுவேஷன் என்னன்னா, எங்களை விட அந்நியர்கள் நல்லா மார்க்கத்தை படிச்சுட்டாங்க, கிளீனா சொல்றாங்க. சொல்லி போட்டு அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நான் ரொம்ப ரிசர்ச் பண்ணினேன், தேடி பார்த்தேன். ஆனால் இஸ்லாமிய வரலாற்றில் சூஃபிகளாக வாழ்ந்தவர்கள், தஸவுஃபுடைய வழியில் இருந்தவர்கள், தஸ்கியாவுடைய தரீகாவுடைய வழிகளில் வந்தவங்கள்ல ஒரு குறை சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைனா அப்படின்னு கேட்கிறாரு. ஹக்கு. தீவிரவாதத்தை போதித்தவர்கள், முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்தவர்கள், அட்டூழியம் செய்தவர்கள் என்று ஹிஸ்டரியில எங்கேயுமே இல்லையே, புதுனமா இருக்குதே. அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இதே வழியில் நீங்கள் இன்னும் நடந்து சென்றிருந்தால் எங்கடவங்கெல்லாம் உங்கள இன்ட்ரெஸ்ட் ஆகி இஸ்லாத்துக்கு நிறைய வந்திருப்பாங்கன்னு சொன்னாங்க. எப்படி? இதே வழியில நீங்க நடந்து வந்தா எங்கடவங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஆகி உங்களோட இஸ்லாத்தை தேடி இன்னும் ஆட்கள் வந்திருப்பாங்க. நாங்க விளங்கிக் கொள்ளணும் என்னண்டா, ரெண்டு பேர் கதைச்சு கொண்டு இருக்கும் போது ஒருத்தன் பாங்க சொல்லிட்டாங்கடா பள்ளிக்கு போம், ஆமா பெரிய ஒரு சூஃபியே அப்படிதான் சொல்லுவோம். ஒருத்தனை கிண்டல் அடிக்கிறது கூட நாங்க என்ன சொல்லுவோம்? ஆமா இவர் பெரிய சூஃபியே அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் நல்லவனே என்று சொல்றதுதான் அர்த்தம். வேற எந்த வார்த்தையும் அங்க பயன்படுத்துறதில்ல. அவன் பெரிய சூஃபியே இவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? சூஃபியாக்கள் என்பவர்கள் நல்லவர்கள் என்று சின்ன புள்ளையிலிருந்து பெரிய புள்ள வரைக்கும் ஒரு 4-5 நாள் இருக்கும். ஒரு இடத்துல நான் பைக்ல போறேன், பெய்து கொண்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஸ்லோ ஆகி நான் சொன்னேன்டா,
பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கிறாங்க, சின்ன பிள்ளைகள் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறாங்க. அப்போ நான் கொஞ்சம் ஸ்லோ ஆகினேன். அப்போ ஒருத்தன் நான் மற்றவனை பார்த்து சொல்கிறான், பெரிய ஒரு ஒளியா குஞ்சு தானே அப்படின்றான். ஒருத்தனை பார்த்து சின்னவன் சின்னவனு சொல்லிக் கொள்றான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவன் பெரிய நல்லவனே. நீ நல்லவன் என்பதற்கு அவுலியா என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, நல்ல மனிதன் என்பதற்கு சூஃபி என்பது பயன்படுத்தப்படுகிறது. இத நான் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் அதை விளங்கி வச்சிருக்கிறாங்க, தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதனால் தான் சூஃபியாக்களுடைய தரீகாக்களுடைய மஷாயிகுமார்களுடைய வழிகளில் கரைபடிந்த மாசிபடிந்த கெட்ட வரலாறுகள் எங்கும் பதியப்படவில்லை. தைரியமா சொல்லலாம். நல்லா விளங்கிக் கொள்ளணும். என்னன்னு கேட்டா, அப்படிப்பட்ட மஷாயிகுமார்களுடைய வழியில நாங்க இருக்கிறன்னா நான் சந்தோஷப்பட்டுக் கொள்ளணும், நீங்க அந்த வழியில் இருக்கிறன்னா நீங்க சந்தோஷப்பட்டுக் கொள்ளணும். இப்ப நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த வழியில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்க செய்யறது சரியா, நீங்க செய்யறது பிழையா என்று நம்மிடத்துல கேட்கப்படும் போது நீங்க என்ன செய்றீங்க? நாங்க ஆலிம்கள்ட்ட அட்வைஸ் எடுக்கிறோம். நாங்க உங்களை விட, நீங்க அட்வைஸ் எடுக்கக்கூடிய ஆலிம்களை விட சிறந்த ஆலிம்கள்ட்ட அட்வைஸ் எடுக்கிறோம். அதனால எங்களுக்கு ஷாதுலி என்று, காதிரி என்று, ரிஃபாயி என்று பேர் சொல்லப்படுது. அவ்வளவுதான். எல்லாரும் கைப்பிடித்தது குர்ஆனையும் ஹதீஸையும் தான், எந்த மாற்றமும் கிடையாது. சையதுனா அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவங்க பெரும் ஒரு குத்துபாக வாழ்ந்தாங்க. ஷாதலா என்ற ஊரில் இருந்து தான் அவங்களோட பிரயாணத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. அதனால தான் அந்த தரீகால வரக்கூடியவங்களுக்கெல்லாம் ஷாதுலி ஷாதுலி என்று சொல்லப்படுகிறது. இவங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்களை கனவுல கண்ட என்று நிறைய வரலாறுகள் நாங்கள் படிப்போம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல கண்டவங்க. இவங்க எப்படி தெரியுமா சொன்னாங்க? லவ் ஹுஜிப அன்னி ரசூலுல்லாஹ், என்னை விட்டும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்ஃபத் ஐன், ஒரு நொடி மறைஞ்சா கூட நான் முஸ்லிமே இல்லைண்டாங்க. அப்ப எந்த நேரமும் என்ற கண்கள் கண்மணி நாயகத்தை பார்த்து கொண்டே இருக்குது. இஸ்ஸுத்தீன் இப்னு அப்துஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவங்க அவங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களை பல தடவைகள் கனவுல கண்டு இருக்கிறாங்க. பல தடவைகள் அவங்களோட முன்னால கனவிலும் காட்சி கண்டு இருக்கிறார்கள், நேரடியாகவும் காட்சி கண்டு இருக்கிறார்கள். அப்படியான ஒரு அந்தஸ்தில உள்ளவர்கள் மூலமாக உருவாக்கப்பட்ட தரீகா தான் இந்த தரீகா. லேசமா நம்ம நினைச்சிடக்கூடாது. இமாம் பூசிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புர்தாவை கோர்வை செய்தவர்கள். பூசிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்னவர்கள் புர்தா கசீதத்துல் புர்தா ஷாதுலியா தரீகாவை பின்பற்றி இருக்கிறார்கள். இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்னவர்கள் ஷாதுலியா தரீகாவை பின்பற்றி இருக்கிறார்கள். ஜும்மா உருவுக்கு படிக்கிறோமே, இலாஹி லஸ்துலில் ஃபிர்தௌஸி அஹ்லா வலா அக்வா அலா நாரில் ஜஹீமி ஃபஹப்லி தௌபதம் ஃபக்ஃபிர் துனூபி ஃபஇன்னக காஃபிருல் ஸன்பில் அஸீமி. இமாம் அப்துல் வஹாப் ஷாரானி இமாம் எழுதுவாங்க, இதை ஒருவன் ஜும்மாவுக்கு பிறகு 5 தடவை அவன் ஓதினால் அவன் கபரிலே தண்டனையற்றவனாக, பாவமற்றவனாக அவன் மாறி விடுவான். யா அல்லாஹ், நான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு தகுதி இல்லை, அவ்வளோ பெரிய அமல் செஞ்சவன் இல்லை, அதனால தூக்கி நரகத்தில் போட்டுறாத, என்ன பாவத்தை மன்னிச்சு எனக்கு தௌபாவை தந்துரு. இந்த அப்துல் வஹாப் ஷாரானி இமாம் ஷாதுலியா தரீகா. சலாத்துன் நாரியா ஓதுறோமே, அப்துல் சலாம் அல் மஷீஷி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவங்க அவங்களும் ஷாதுலியா தரீகா. அப்ப இது போன்ற பெரும் பெரும் அறிவாளிகள், பெரும் பெரும் மஷாயிகுமார்களுடைய வழி வந்த ஒரு சில்சிலா கொண்ட ஒரு தரீகா தான் ஷாதுலியா தரீகா. ஒன்று நம்ம நல்லா விளங்கிக் கொள்ளணும். இந்த தரீகாக்கள் என்றது எல்லாமே ஒன்றுதான் என்ற விளங்கிக் கொள்ளணும். அல் மஃபாஹிருல் அலியா ஃபி மஆஃபில் மஆசிரி ஷாதுலியான்னு ஒரு கிதாப், இந்த மௌலிது கிதாபுல கூட ஆரம்பத்தில் சொல்லுவாங்க, இந்த கிதாபை நல்லா முத்தாலா செய்யுங்க. அதுல அல் இமாம் அல் குரஷி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்னவங்க எழுதுறாங்க, ஒரு இடத்துல எப்படி பாருங்க சுப்ஹானல்லாஹ், அவங்க சொல்றாங்க, ஒரு இடத்துல நீங்கள் அபுல் ஹசன் அலியுனி ஷாதுரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்களை நீங்கள் ஞாபகப்படுத்தினால் அந்த இடத்தில் முஹையீத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹுவர்களையும் சேர்த்து ஞாபகப்படுத்தியது போல. அவங்களோட பேரை நாங்கள் சொல்லலைன்னு அதையும் சொன்ன மாதிரி தான். ஒரு இடத்துல முஹையீத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்களுடைய பேர் சொல்லப்படும் போது அங்கே அபுல் ஹசன் அலியுனி ஷாதுரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்களுடைய பேரையும் சேர்த்து ஞாபகப்படுத்தியது போல.
சொல்லிப்படி சொல்றாங்க, ரெண்டு பேரும் வேறு பிரிய மாட்டார்கள். ரெண்டு பேர்களையும் அல்லாஹ் தஆலா குதுபுல் அக்தாபுகளாக உலகத்தில் வச்சிருக்கிறாங்க. ஒரு இடத்துல குதுபுநாயகத்துல கந்திரி நடக்குது, அங்க குதுபுநாயகம் ஞாபகப்படுத்துறாங்கன்னா அங்க ஷாதுல் நாயகம் ஞாபகப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. பேரு சொல்லாட்டி ஞாபகம் வருமா? அவங்களும் கூறப்படுறது போலதான் இங்க ஷாதுல் நாயகத்துடைய பேர் சொல்லி அவங்க ஞாபகப்படுத்துறேன்னா அங்க குதுபுநாயகம் ஞாபகப்படுத்துவது. இது நான் சொல்ற கதை கிடையாது. அல் மஃபாஹிருல் அலியா ஃபில் மஆசிரு ஷாதிலியா என்ற கிதாபில் இமாம் அல் குரஷி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்னவங்க எழுதுறாங்க. ஏன் தெரியுமா? அவங்க எல்லாம் பெரும் பெரும் மகான்கள். எங்கட வேலை என்ன தெரியுமா? அவங்கள நாங்க நன்றியோட ஞாபகப்படுத்தணும். உங்களுக்கு உதாரணமா சொல்லுமே, உங்களை எந்த மோசமான வழிக்கும் போகாம கரெக்டான வேலை உங்களை கூட்டி கொண்டு போன ஒருத்தர் இருந்தா நீங்க அவர் மௌத்தா போனாலும் சொல்லி சொல்லி இருப்பீங்க, அந்த மௌலவி இருக்கிற வரைக்கும் எனக்கு எல்லாமே அவர் தான், எல்லாமே சொல்லி தந்தது அவர் தான், அவரை பத்தி சொல்லி சொல்லியே இருப்பீங்க. இப்ப சாதாரண ஒரு மௌலவியே நாங்க இவ்வளவு ஞாபகப்படுத்தும் போது இவ்வளோ ஒரு நல்ல வழியில எங்களை விட்டுட்டு போனவங்களை நாங்க எவ்வளவு ஞாபகப்படுத்தணும். அதனாலதான் 150 வருஷம் 200 வருஷம் அப்படின்னு வருஷக்கணக்காக எல்லா ஊர்களையும் தக்கியாக்கல்ல அதே போல ஜாவியாக்கல்ல இருக்கக்கூடிய இடங்கள்ல ஹான்காக்கல்ல இந்த அவுலியாக்கள் ஞாபகப்படுத்த கொண்டு இருக்கிறார்கள், ஞாபகப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் இந்த இடத்துல நாங்கள் ஞாபகப்படுத்திய சையதுனா ஷேக் அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு குத்துபாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பரம்பரையிலே குடும்பத்திலே தோன்றிய ஒரு மகானாக இருக்கிறார்கள். ஜாவியா என்று உலகத்திலே எந்த நாட்டுக்கு போனாலும் ஒரு பள்ளிக்கு ஜாவியா என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது என்றா நீங்க விளங்கிக்கோங்க, இது ஷாதுலியா தரீகாவுடைய மஷாயிகுமார்களால் உருவாக்கப்பட்டிருக்கும். அல்லது தஹியா என்ற பெயர் கொண்டதாக இருந்தால் அது வேறு தரீகாக்கள் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கும். இந்த நாட்டுக்குள்ள அடிப்படை ஆரம்பங்களை தேடி பார்க்கும் போது எல்லா பள்ளிவாசல்களும் அடிப்படை ஆரம்ப பள்ளிவாசல்கள் எல்லாமே காதிரியா ஷாதுலியா ரிஃபாயியாக்களாகத்தான் இருந்திருக்கிறதே தவிர வேற எந்த பள்ளியும் இந்த நாட்டில் இல்லை. அடிப்படை பள்ளிகள், இப்ப புதிய புதிய பள்ளிகள் நிறைய கட்டி இருக்கலாம். அப்ப அடிப்படை இந்த நாட்டுக்குள்ள நல்ல முறையில இஹ்லாஸாக அல்லாஹ்வை பயந்து இந்த அந்நியர்கள் வாழும் நாட்டுக்குள்ள இஸ்லாத்தை கொண்டு வந்தது யாரு? இந்த மஷாயிகுமார்கள். அப்ப அவங்களை ஞாபகப்படுத்துறது எங்கட கடமை. நாங்க நன்றி மறந்தால் அல்லாஹ்வுடைய சோதனை எங்களுக்கு வரும். எனவே அதனால தான் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை இந்த மஷாயிகுமார்களுடைய புகழ்களை ஷேகுமார்களுடைய அவங்களோட சில்சிலாக்களை சொல்லி அவங்களோட பரம்பரையை சொல்லி அல்லது அவங்களுடைய புகழ்களை சொல்லி மனாகிபுகள் உருசுகள் கந்தூரி வைபவங்கள் என்பது இதனால் தான் வந்தது என்பதை புரிந்து கொண்டு நாம எப்பவுமே நல்லா விளங்கிக் கொள்ளணும். எங்களுக்கு இது போன்ற ஒரு வழிகாட்டல் எப்பவுமே தேவைப்படுது என்பதை புரிஞ்சு தஸ்கியா தஸவுஃப் என்ற வழியில நாம் சென்று நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், நம் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இவங்கெல்லாம் ஷாதுலியா தரீகாவை பின்பற்றி கொண்டிருக்கிறார்களோ அவங்களுக்கு இந்த வழி கிடைச்சிருக்குது. அவங்க அந்த பிள்ளைகளுக்கும் அந்த மெசேஜை கொடுக்கணும். பிள்ளைகளை சும்மா அவுத்துட்டா வேலை இல்லை, அவங்களை சும்மா அவுத்துட்டா வேலை இல்லை. எனக்கு என் வாப்பா கொண்டு வந்த இந்த வழியை நான் கையில வெட்டிருக்கிறேன், என் பிள்ளைகள்ட்ட நான் கொடுக்கணும். அதை அதே போல காதிரியா தரீகால இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு அந்த வழி கிடைச்சிருக்குதுன்னா அது அவங்களோட பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், அதை சொல்லி கொடுக்கணும், காட்டி கொடுக்கணும். எங்கட வாப்பா நல்ல மனுஷன் காட்டி தந்துட்டு போனாரு, உங்களோட புள்ளால் சொல்லுவாங்க எங்கட வாப்பவும் இருந்தாரு, எங்களை அம்போண்டு விட்டுட்டு போயிட்டாருன்னு சொல்ல போறாங்க. எனவே இந்த நல்ல வழி நமக்கு கிடைச்சிருக்குது என்றா அதை எங்கட பிள்ளைகளுக்கு நாங்க தூக்கி பசுந்தா கொடுக்கணும் இந்த வழியை நாங்க. எனவே அதையும் செய்து நாம் இந்த புனிதமான நாளில் இந்த புனிதமான இடத்துல சையதுனா ஷேக் அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஞாபகப்படுத்தி அவர்களை புகழ்ந்து பேசுவது போல நாளை மறுமை நாளில் அவர்களை காணும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தரலட்டுமாக. யா அல்லாஹ் இந்த மஜ்லிஸை பொருந்திக் கொள்வாயா. சையதுனா ஷேக் அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய புனிதமான இந்த மனாகிப் வைபவத்துக்கு யாரெல்லாம் உதவி செய்தார்களோ, யாரெல்லாம் கஷ்டப்பட்டார்களோ, யாரெல்லாம் இங்கே வருகை தந்தார்களோ அத்தகைய அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா. கடைசி வரை நாம் சென்ற அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஆ என்ற அகீதாவுல எந்த மஷாயிகுமார்களை கைப்பிடித்து இந்த வழியை நாம் கைப்பற்றி செல்கிறோமோ யா அல்லாஹ் அதிலே நிரந்தரமாக எங்களை ஆக்கி வைப்பாயா.
எங்கள் பிள்ளைகளை பிச்சலங்களையும் அதே வழியில் ஆக்கி வைப்பாயாக. ஒருபோதும் வழிகட்ட கொள்கைகளில் சிக்கி மரணம் வந்து விடாமல் நம்மை பாதுகாத்தருள்வாயா. நல்ல வழிகளிலே நல்ல மனிதர்களுடன் கதைத்து பேசி பழகி ஒன்றாக இருந்து அவர்களுடைய துஆக்களை அடைந்த நன்மக்களாக ஆக்கியருள்வாயா. இந்த மஜ்லிஸை பொருந்திக் கொள்வாயா, இந்த மஜ்லிஸை ஏற்றுக்கொள்வாயா. நம்முடைய நோய்களை லேசாக்கி வைப்பாயா, கவலைகளை போக்கி வைப்பாயா, கஷ்டங்களை நீக்கி வைப்பாயா. இந்த நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பஞ்சத்தை வறுமையை போக்குவாயா, ரிசுக்கிலே விஷாலத்தை தந்தருள்வாயா. இந்த நாட்டிலே பழைய காலங்களில் எவ்வாறு நாங்கள் சந்தோஷமாக பரக்கத்தாக இருந்தோமோ யா அல்லாஹ், அதைவிட சந்தோஷமாக ரிசுக்கிலே விஷாலம் பெற்றவர்களாக வாழும் பாக்கியத்தை தந்தருள்வாயா. எதிர்கால சந்ததிகளாகி எங்கள் பிள்ளைகளுக்கு யா அல்லாஹ் இந்த நாட்டிலே நிம்மதியாக வாழும் பாக்கியத்தை தந்தருள்வாயா. ரஹ்மானே யா அல்லாஹ், இனிமேலும் எங்களை கஷ்டப்படுத்தி விடாமல் பாதுகாத்தருள்வாயா. பிள்ளைகளுடைய, பெரியவர்களுடைய, முதியவர்களுடைய, வயதாளிகளுடைய, நோயாளிகளுடைய பசிகளை ரஹ்மானே நீ தீர்த்து வைப்பாயாக. சிறு குழந்தைகள் பசியில் அழும் நிலைமைகளை ஆளாக்கி விடாமல் நம் நாட்டு மக்களை பாதுகாத்தருள்வாயா. இந்த மஜ்லிஸை பொருந்தி கொண்டு இந்த மஜ்லிஸில் வந்தவர்களை யா அல்லாஹ் நாளை மறுமை நாளில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்களுடைய புனிதமான லிவாஉல் ஹம்து என்ற கொடிக்கு கீழால் ஒன்று கூடும் பாக்கியத்தை தந்தருள்வாயா. ஸல்லல்லாஹு வஸல்லம் அலா கைர் ஹல்கி சய்யிதுனா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.